சார் வணக்கம் சார். வணக்கங்க சார், நம்ம நிறைய கேஸ் பத்தி பேசியிருக்கோம் சார். இந்த நடிகைகள்லாம் தற்கொலை பண்ணி இறந்துருக்காங்க. அந்த கேஸ்லாம் ஒரு அன்சால்வ்டாவே இருந்திருக்கு. இதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா இந்த விஜய் சித்ரா பத்தி பேசியிருக்கோம். அதுக்கப்புறம் ஸ்ரீதேவி அவர்கள்னா நிறைய கேஸ்லாம் நம்ம பார்த்துருக்கோம் சார். இப்போ பாத்தீங்கன்னா இந்த தெலுங்கு நடிகை பிருத்யூஷா அவங்களோட கேஸ் பாத்தீங்கன்னா 23 வருஷமா அந்த கேஸ் முடிக்காமையே இருக்கு. இப்போ சமீபத்துல தான் ஃபைனல் ஹியரிங் வந்திருக்காங்க. இந்த கேஸ் ஏன் சார் 23 வருஷமா முடிக்காம இருக்காங்க? இந்த கேஸ் தெலுங்கு நடிகை இல்ல, தமிழ்ல வந்து ஹிட் படம் தான் அடிச்சிட்டாங்க. அவங்க 99லயே மண்நீதி, கேப்டனோட தவசி, கடல் பூக்கள், சூப்பர் குடும்பம் இப்படிலாம் படம்லாம் ரிலீஸ் ஆகி ரொம்ப பொழின் உச்சத்துக்கு வந்திருக்கணும். பெரிய ஆர்டிஸ்டா இருந்திருப்பாங்க. நிச்சயமா அந்த பாடி லாங்குவேஜ்ல யாருமே இல்லை நடிப்பு திறமையோட. தெலுங்கானா மாநிலம் புவனகிரி தான் அவங்க பிறந்த ஊர். அப்பா சிறு வயசுல இறந்துடுறாரு. இறக்கும்போது வயசு 22. சரியா? 1988 மோகன் பாபோட தெலுங்குல ஒரு படம் கமிட் ஆகுறாங்க. அப்ப அந்த படம் ரிலீஸ் ஆகிறதுக்குள்ளே ஒரு 2 படம் அவங்களுக்கு குபுன்னு வாய்ப்புகளை தூக்கி கொடுக்குது. தனித்திறமை, அசால்ட், சொன்ன டைரக்டர் சொன்னா அப்படியே நடிச்சு கொடுக்குது. அந்த மாதிரி ஒரு ஆர்டிஸ்ட் நீங்க அவங்க பாருங்க, ரொம்ப அழகா இருப்பாங்க அவங்க தமிழ்ல. அடுத்த 1999 தமிழ்ல போடுறாங்க இண்டஸ்ட்ரியில. அப்ப தெலுங்கு நடிகளோட வரவேற்பு அதிகமான தமிழ்ல. இப்ப மலையாளத்துல இருந்து நிறைய பேர் வர்றாங்கல்ல. ஒரு சீசனுக்கு பாம்பேல இருந்து இறக்குவாங்க, அப்புறம் தெலுங்குல இருந்து இறக்குவாங்க, அப்புறம் மலையாளத்துல இருந்து இறக்குறாங்க. மனுநீதி, தவசி, கடல் பூக்கள் இப்படிலாம் படம் இருந்துச்சு. கேப்டன் வந்து ரொம்ப அந்த படம்லாம், அந்த பாட்டெல்லாம் நல்ல பாட்டெல்லாம், ஹிட் பாட்டெல்லாம் அந்த படத்துல இருக்கு. சித்தார்த் ரெட்டின்னு சொல்லிட்டு அவரோட கல்லூரி, அதாவது கல்லூரி படிச்சிருந்த இன்ஜினியரிங் கல்லூரி மாணவர். 2 பேரும் சின்ன வயசுல இருந்து சைல்ட்ஹுட் லவ். அந்த சைல்ட்ஹுட் லவ்வுக்கு வந்து சித்தார்த் ரெட்டி வீட்டில் வந்து எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க. ஆனா இவங்க 2 பேரும் 2002 வந்து தற்கொலை முயற்சி பண்றாங்க. யாரு? பிரத்யூஷாவும் சித்தார்த் ரெட்டியும். அப்போ வந்து பிரத்யூஷா மட்டும் இறந்து போறாங்க. சித்தார்த் ரெட்டி படிச்சுக்கிறாரு. சித்தார்த் ரெட்டி மீது வந்து தற்கொலைக்கு தூண்டுதல் வழக்கு போட்டு கேஸ் நடந்துச்சு. அப்போ வந்து கீழமை நீதிமன்றம் 5 ஆண்டுகள் சிறை தண்டனையும் அபராதம் விதிச்சிருந்தது. அப்புறம் தெலுங்கானா ஹைகோர்ட் வந்து 50,000 அபராதம் விதிச்சிருந்தது. 2 ஆண்டுகள் சிறை தண்டனை குறைச்சிருந்தாங்க. அப்புறம் அதுக்கப்புறம் 2011 அவங்க அம்மா சுப்ரீம் கோர்ட் போறாங்க. பிரத்யூஷோட அம்மா, என் மகள் வந்து தற்கொலை செய்யலை, கொலை தான் செஞ்சானுங்க, இது வந்து தற்கொலைன்னு சொல்லிட்டாங்க ஆனா அப்படின்னு சொல்லி வழக்கு போடுறாங்க. இப்போ 2011. இப்போ அது கடந்த 2025 19 ஃபைனல் ஹியரிங் வருது. ஃபைனல் ஹியரிங் நீதிபதிகள் தீர்ப்பு தேதி சொல்லாமல் ஒத்தி வைக்கிறாங்க வழக்கை. ஆக்சுவலாக இந்த வழக்கு நடந்த வருஷங்கள் பார்த்தீங்கன்னா அப்பயே பிரத்யூஷா வந்து ரேப் செய்யப்பட்டு கொலை செய்யப்பட்டிருந்தாரு ஒரு பேச்சு இருந்துச்சு. அப்போ 2002 கல்லூரி காலங்கள் எனக்கு நல்லா நினைவு தெரிஞ்சவ. 12th முடிச்சிருந்துருப்பான். விவரம் தெரிஞ்ச பசி தான். அப்போ வந்து கற்பழிக்கப்பட்டது ஆதாரங்கெல்லாம் கீறி இருந்துச்சு அப்படிங்கிறதெல்லாம் இப்போ ஒரு பேச்சு இருந்துச்சு. அது நியூஸாகவும் இருந்துச்சு அப்போ. ஆனால் அது எப்படி மாறுனுச்சு, எப்படி டர்னாச்சு எல்லாம் தெரியல. ஆக்சுவலாக அதான் உண்மையும் கூட. அது நீதி கிடைக்கணும், லேட்டாக கிடைச்சாலும் நம்ம அதுக்காக நான் குரல் கொடுக்குறேன். இறந்து போன ஒரு நடிகையா இருக்கட்டும். ஏன்னா அவங்க 2 பேருமே வீட்டுல லவ்வுக்கு ஒத்துக்கலன்ற காரணத்துக்காக பூச்சி மருந்து குடிச்சிருக்காங்கன்ற மாதிரி தான் கேஸ் ஃபைல். பிரத்யூஷா வீட்டுல ஒத்துட்டு இருக்காங்க. சித்தார்த் ரெட்டி வீட்டுல அவர் நடிகை போய் கட்டுவியா நீ? 2 பேரும் சூசைட் அட்டன் பண்ணிருக்காங்க. அவங்க மட்டும் இறந்து போயிருக்காங்க. அவர் மட்டும் உயிர் தப்பிச்சிருக்கு. அதான் அந்த வழக்கு அப்ப சந்தேகத்தை உண்டு பண்ணுது. என்னன்னா சித்தார்த் ரெட்டி சும்மா டெம்பரரியா சூசைட் பண்ண மாதிரி சீன் போட்டுக்கிட்டாரு. இப்போ பிரத்யூஷா தான் ரியலாகவே செக்ஷுவல் அபியூஸ் ஆளாகி அசால்ட் ஆகி தான் இறந்துருந்தாங்கன்னு ஒரு பேச்சு இருந்தது. அது சித்தார்த் ரெட்டி குரூப் தான் செஞ்சாங்களா இல்லை வேற யாரும் செஞ்சு சித்தார்த் ரெட்டி தள்ள கட்டினாங்களான்னு தெரியாது நமக்கு. ஏன்னா இது இன்னைக்கு உள்ள வழக்காக இருந்தால் பேசலாம். தம்பி எத்தனை வருடத்துக்கு மட்டும் எடுத்துட்டு வந்து பேசுகிறோம், உயிர் உண்டாக்குறோம் அந்த விஷயத்தை. கிட்டத்தட்ட 23 வருஷம். ஆமாம், இறந்து போன 23 வருடத்துக்கு முன்னே இறந்து போன பிரத்யூஷாவை மறுபடியும் இங்கே ஒரு உயிர் உண்டாக்குறோம். காரணம் அதுல உண்மை என்னன்னு வெளியே தெரியணும்ல. பாதி பேருக்கு யாருன்னே தெரியாது. இண்டஸ்ட்ரி மறந்து போச்சு. எல்லாருக்கும் வந்து பிறந்தநாள் கொண்டாட கூத்தடிக்கிறாங்க, கும்மாளம் வைக்கிறாங்க இண்டஸ்ட்ரியில. இறந்து போனவங்களுக்கு அந்த நினைவேந்தல் ஒரு அன்னைக்கு அந்த டெத் டேட் இன்னைக்கு ஒரு போட்டோ வச்சு ஒரு நடிகர் சங்கத்தில் ஒரு மாலை போட்டா கூட ஞாபகம் இருக்கும். இந்த டேட்டை இறந்துருக்காங்க அப்படின்ற ஒரு ஞாபகம் இருக்கும். அதை பத்தி மறுபடியும் ரீகலெக்ட் ஆகும். தமிழ்ல சில்க் சிவதா ஏன் செத்தாங்கன்னே தெரியல இன்னைக்கு வரைக்கும் சொல்றேன். சினிமாவில் யாரையாவது டாக்குமெண்ட்ரி எடுக்க படமாக்கணும்னா சில்க் சிவதா யாராச்சும் ட்ரை பண்ணுங்க. அது செய்ய மாட்டாங்க. எல்லாம் நல்ல படமா எடுக்கலாம். சில்க் சிவதா இந்த நாள் ஒரு கார் பார்த்து தம்பி எல்லா விண்ட்ஷீல்டுலயும் வந்து சில்க் ஸ்மிதா போட்டா ஒட்டியிருந்தாங்க. அவ்வளோ ஃபேன்ஸ் இருக்காங்க. ஏங்க இன்னைக்கு இருக்காங்க சில்க் ஸ்மிதா. அவங்க குழந்தையா இருந்தாங்க. ஏன் இறந்தாங்க, எதனால இறந்தாங்க ஒண்ணுமே தெரியல. நம்ம வந்து அவ்வளோ ஒரு ஆபாச நடிகை கவர்ச்சி இப்படிதான் பேரு சொல்லிட்டு போயிட்டு இருந்தாங்க. தமிழ்ல ஸ்ரீதேவி எப்படி போய் வெளிநாடு போய் இறக்குறாங்க. இப்படி வரிசையா சொல்றேன். சஸ்பெக்ட் டெத்து சொல்றேன். ஏன் தற்கொலை நடந்துச்சு, எதனால தற்கொலையாகவே இருக்கட்டும், ஏன் நடந்துச்சுங்கிற ஒரு விளக்கம் வேணும்ல. அது இல்லாம நிறைய அன்னகொண்டாவே தமிழ்ல போகுது. எவ்வளவு இயக்குனர் இப்போ ஒரு சூசைட் பண்ணிட்டாரு. வருஷமல்லாவசம் எடுத்த இயக்குனர். ஹிட் படங்கள் அடிச்சவங்களே போறாங்களே அட்ரஸ் இல்லாம. சினிமா வந்து வெளிச்சமான ஒரு இண்டஸ்ட்ரியை காமிக்கிறாங்க. அது இருள் சூழ்ந்து இன்னொரு முகம் இருக்கு. நிலவு மாரி சினிமா. வெளிச்சம் இங்கிட்டு, இருள் பின்னாடி இருக்கு.
இல்ல சார், நீங்க நிறைய கேஸ் நம்மளும் பேசியிருக்கோம் சார். பாத்தீங்கன்னா இந்த பிரபலமான நடிகை எல்லாம் வராங்க, கொஞ்ச நாள்லயே ஃபேமஸ் ஆகுறாங்க, ஒரு தற்கொலை பண்ணிக்கிறாங்க. சடனா தற்கொலை நடக்குது, கொலையோ தற்கொலையோ, அதை கண்டுபிடிக்கிறதுக்கே 10 வருஷம் 15 வருஷம் போயிடுது. எதனால சார் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்குது இண்டஸ்ட்ரியில? ஆக்சுவலா விஜய் சித்ராவெல்லாம் எங்கேயோ அவங்களோட ரேஞ்சு போயிருந்தது. அவங்கெல்லாம் தற்கொலை தான் பண்ணிட்டாங்க. மீனிங் இது இங்க வெளியில காட்டுற முகங்கிறது வேற. அந்த சினிமா வந்து உங்களை ராணியா நடிக்க வைக்கும், மகாராணியா நடிக்க வைக்கும், பிரின்சஸ் ஏஞ்சலா நடிக்க வைக்கும். ரியல் ஃபேக்ட் அப்படி இல்லை. அவங்களுக்குள்ளேயும் கஷ்டங்கள் இருக்கு. நீங்க இப்ப நம்ம சாதாரண யூடியூப்ல பேசுறோம் தம்பி, கோர்ட்டுக்கு போறோம், வேற எங்க மூஞ்சி தெரியுது. ஆனா இப்பயே நான் ஒரு தியேட்டருக்கு போனா ஒரு 10 பேராவது செல்ஃபி எடுக்கிறாங்க. அப்ப நம்ம சராசரி வாழ்க்கையை விட்டு ஒதுங்க ஆரம்பிக்கிற மாதிரி சூழல் உருவாகுது. என்னுடைய இதுல பேசி என்னோட பிரைவேசியை தான் நான் இழந்திருக்கேன். யதார்த்தம் மிஸ் ஆக ஆரம்பிச்சிட்டு. நம்ம இவங்கெல்லாம் எங்க போக முடியும்? இவங்க போய் ஒரு 5 ஸ்டார் ஹோட்டலாம் சாப்பிட முடியும், சாதாரண ஹோட்டலில் சாப்பிட முடியாது. ரஜினிகாந்த் ஐயா எத்தாப்புல மண்டபம் இருக்கு, இங்க வந்து இந்த ஒரு டீ குடிச்சு ஒரு தம் அடிக்க என்ன முடியுமா? அவரால் முடியாது. அவர் ஆசை இருக்கலாம் மனசுக்குள்ள. அவர்கிட்ட கேட்டாங்க, உனக்கு என்ன ஆசை இருக்கு? ஜாவா மோட்டர் பைக் வாங்கினாரு. மோட்டர் பைக் வாங்கி ஓட்டுற வயசு இல்லை, ஓட்டுறது முடியவும் முடியாது. அவர் எல்லாருக்கும் தெரியும். ஸோ அவங்கெல்லாம் அந்த நல்ல கார் வச்சுக்கணும், ஹைஃபை சொசைட்டியாக வாழணும், 365 நாளும் வேலை செய்யறது என்ன விவசாயமா என்னது? கொஞ்ச நாள் தான் பட வாய்ப்பு இருக்கும், இந்த வாய்ப்பு இருக்காது. வாய்ப்பு தேடணும், அதில் அவங்களுக்கு அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ்ன்னு சொல்லி ஒன்று டார்ச்சர் பண்ணுவாங்க. இது எல்லாத்தையும் கடந்து அவங்க வெளியில் வரணும். அப்போ அதுக்குள்ளே அவங்களுக்கு மனக்குழப்பம் ஏற்பட்டுருது. ஒரு லவ் வந்துடும். லவ் வந்து அவன் உன்னை நல்ல மாதிரியாக வச்சுருக்கானா, இல்லை சந்தேகப்படுவான், எங்கே போனாம்பா, எங்கே வந்தாம்பா, இல்லை உன்னை வந்து அவன் டியூன் பண்ண ஆரம்பிப்பான். இந்த படத்தில் நீ கமிட் ஆகணும், இந்த படத்தில் நீ கமிட் ஆகக்கூடாது. ஏணிப்படிகள்னு ஒரு படம் இருக்குது, மரியாதைக்குரிய சிவகுமார் அவர்கள் நடித்தது, சோபனா நடித்தது. பூந்தேரில் எழுந்துன்னு ஒரு பாட்டு இருக்கு, பொண்ணு நினைந்து சங்கீதம் படம். ஆமாம், அந்த படம் வந்து அந்த ஒரு நடிகை ஆக்குவார். சும்மா ரயில் ரோட்ல வந்து ஜல்லி பொறுக்கிட்டு அங்கே விவசாயம் பண்ணிட்டு ஜாலியாக இருந்த ஒரு 2 பேரும் நடிகை ஆகி பெரிய ஆளாக வந்தோன்னே சத்யராஜ் கையில எல்லாம் சத்யராஜ் தான் அண்ணன் கைப்பாவையா மாறிடும். அவரை வந்து பார்க்கவே விட மாட்டாங்க சிவகுமாரை. ஒரு கட்டத்தில் இது வந்து கடலில் விழுந்து சூசைட் பண்ணி சொல்லிட்டு மறுபடியும் அந்த ரயில்வே ட்ராக்ல கூடையோட சிவகுமாரோட நடந்து போகிற மாதிரி முடிப்பாங்க. சூப்பராக இருக்கும், ஒரு பியூட்டிஃபுல் மூவி. அதெல்லாம் நான் சொல்கிற படங்கள்லாம் கொஞ்சம் வாட்ச் பண்ணி பாருங்க, நல்ல படங்கள் தான் சொல்லுவேன். அந்த கதை அப்படி இருக்கும். நடிகை ஆனது பிறகு உங்களை சந்திக்க விட மாட்டாங்க, சுற்று வட்டாரம் எல்லாம் கூடி அமைக்கிடுவாங்க, சொந்த பந்தம்னு சேர்ந்துப்பாங்க. அவங்களுக்கு தூக்கி விட்ட ஏணிப்படிகள், ஏணியை தூக்கி விட்டது தான், தள்ளி விட்டது தான். அப்போ அவங்களுக்கு ஒரு இதயம் இருக்கும், அவங்களுக்கு ஒரு லவ் இருக்கும். நான் அப்படி தான் நினைப்பேன். அவங்களுக்கு ஒரு தனிப்பட்ட வாழ்வியல் இருக்கும். அந்த வாழ்க்கைக்குள்ள இன்னொருத்த பூந்து உட்காந்து டாச் பண்ணா அவங்க என்ன செய்வாங்க? கண்டிப்பா இதே மாதிரி முடிவுகள் தான் எடுக்க முடியும். சார், பிரித்யூஷா வந்து இப்ப இருக்கிற யாருக்குமே தெரியாது. ஏன்னா அவர் கேப்டன் கூட எல்லாம் நடிச்சிருக்காங்கன்றது இப்பதான் கேப்டன் பேசுறாங்க. ஆனா அவங்க அந்த சமயங்கள்ல அந்த கேஸை எப்படி விசாரிச்சாங்க சார்? இல்ல, கேப்டன்லாம் இப்ப இருந்தப்ப பயங்கரமா ரியாக்ட் பண்ணாரு இந்த விஷயத்துக்கு. ஏன்னா அவர் படத்தில் நடிச்ச நடிகை, அவன் தவசியெல்லாம் அவன் படத்தில் நடிச்ச சௌந்தர்யா ஏர் கிராஷ், அது வேற ஹெலிகாப்டர் கிராஷ் இறந்து போறாங்க. இப்படி சொல்றேன், ஒரு செட் ஆஃப் பீப்புள்ஸே இறந்து தான் போனாங்க அந்த சீசன்ல. இப்போ எங்களை போன்றவர்களுக்கு அது ரொம்ப பெரிய மனுநீதியெல்லாம் வந்து வடிவேலுக்கு வந்து அவனுங்க போயிட்டானுங்கல்ல, நான் தானே அதை கூட சொல்லவே இல்லை அப்படிங்கிற சீசன் அது. முரளி இப்போ சஸ்பெக்ட் தான், ஹார்ட் அட்டாக்கு, பட் அது சாவர வயசே இல்லையா அவரு, அதுவே ஒரு சஸ்பெக்ட் தான். இப்படி நிறைய பேர் தம்பி எதனால இருந்தாங்கன்னு தெரியல. இப்போ நான் ரஜினி கூட நடிச்சிருக்காங்க சௌந்தர்யா, அவங்க வந்து கிராஷ்ல போறாங்க. ஏன்னா அவங்களுக்கு தெரியும் படையப்பா படத்துல எல்லாம் அது ஒரு பெரிய காம்போ. அது உண்மையிலே சொல்ற தமிழ் சினிமாவில் ரொம்ப அழகானவங்க சௌந்தர்யா. ஆமா சார், எவ்வளவு பீக்ல இருந்தாங்க. ஐயோ அப்பா, கமலஹாசனோட காதலா போட்டாங்க தம்பி, படம் அத்தனை கிட்டு தம்பி அவங்க அடிச்சா. அப்படி ஒரு ஸ்டார் வேல்யூ உள்ளவங்க. ஆனா அவங்க வந்து வயிற்றுல குழந்தை இருந்தது, அப்ப கிராஷ்ல இறந்து போறாங்க. அது ஆக்சிடென்ட் தானே சார்? ஆக்சிடென்ட் தான் மேபி, அவ்வளோதான். அதுக்கு மேலே அதில் போய் ஹெலிகாப்டரில் வச்சு இவனை கொலை பண்ணுற அளவுக்கு இவனும் பெரிய பொலிட்டீஷியன், ஒரு பிஜேபிக்கு அதுக்கு ஓட்டு கேட்க போனவங்க தான் இவங்க. பட் அது ஏர் கிராஷ் தான், அதில் ஒன்று வேற ஒன்றும் அதுக்கெல்லாம் சந்தேகப்படுறதுலாம் ஒன்றும் இல்லை. ஆனால் தொடர்ச்சியாக பாருங்க சார், சிலுக்கு சுமிட்டா வந்து அவ்வளோ பெரிய பிரபலமான நடிகையாக இருந்தாங்க, சௌந்தர்யா, ஸ்ரீதேவி, இவங்களாம் தொடர்ச்சியாக இந்த மாதிரி தான். ஸ்ரீதேவி துபாயில் போய் சாகுது தண்ணி தொட்டினால தண்ணியில் இருந்து இறந்து போச்சுட்டாங்க, அவ்வளோதான். அவங்க தமிழ் சினிமாவில இருந்து இந்திய போய் கலக்கின ஒரே ஆள் ஸ்ரீதேவி தான். ஹீரோ போயிருக்காங்க தம்பி, ஹீரோயின் போகவே இல்லை. அது வந்து இவங்க ஸ்ரீதேவியோட உடம்பு வந்து வட இந்திய உடம்பே கிடையாது, நல்லா பெட்டா குண்டா இருப்பாங்க. வட இந்தியாவில் கொஞ்சம் மெல்லிசானவங்கள தான் ஹீரோயினா போடுவாங்க. நீங்களே பார்த்துருக்கலாம், எல்லாமே வட இந்தியாவிலேருந்து வர்ற ஹீரோயின்ஸ் பூரா அப்படிதான் இருப்பாங்க. பட் இவங்க போய் ரொம்ப வருஷங்கள் ஹீரோயினாவே இருந்தவங்க ஸ்ரீதேவி. இப்போ எப்படி நயன்தாரா இருக்காங்க, தமிழ்ல பீக்ல இருக்காங்க. நயன்தாரா டாமினேட்டட் உமன் ஆயிட்டு தான் சொல்றதை கேட்கறவனை கல்யாணம் பண்ணிடுச்சு. ஏன்னா அதுக்கு பிரச்சனை தான். அதுவுமே இப்போ பேட்டியெல்லாம் போட ஆரம்பிச்சிச்சு. அதோட கேரியர்ல ரொம்ப கரெக்டாக இருக்குது. ரொம்ப ஷீஸ் எக்கனாமி மேனேஜ்மெண்ட், டைம் மேனேஜ்மெண்ட் ரொம்ப தெளிவாக இருக்கு.
எந்த சோசியல் மீடியாவுக்கு ரியாக்ஷன் பண்றதே கிடையாது. நயன்தாரா போயிட்டே இருக்கு அது பாட்டுக்கு. பீக்ல இருந்தா நம்ம பீக்ல இருக்க ஹீரோயின் வந்து அவங்களோட சேஃப்டியும் பாத்துக்கணும் இல்லையா சார்? கண்டிப்பா பாத்துக்கணும். நம்ம மன ஆரோக்கியம் ரொம்ப முக்கியமானது. நம்ம யாரோட இருக்கோம், யாரோட ஜேர்னி பண்றவங்க ரொம்ப முக்கியமானது. சித்தார்த் ரெட்டி உண்மையிலேயே லவ் பண்ணாரா இல்ல என்ன நடந்துச்சு எதுன்னு பட்டு உயிர் உங்களுக்கு லாஸ் ஆயிடுச்சு. இன்னைக்கு இருந்தா நீங்க தமிழ்ல நம்பர் 1 நடிகையா இருந்திருப்பீங்க. தமிழ் சினிமா கொண்டாடி இருக்கும் உங்களை. பட் இல்ல இன்னைக்கு உங்களோட மரணம் வந்து சஸ்பெக்டாவே போகுது இல்ல. கோர்ட் வரைக்கும் போய் அவங்க அம்மாவோட போராட்டத்தை பாரு. அவங்க அம்மா 23 வருஷமா ஒரு கோர்ட்டு கேஸுக்கு அலைஞ்சா ஒரு மனநிலை எல்லாம் எப்படி இருக்கும் தெரியுமா? அதை விட ரணம் என்ன இருக்கு தம்பி? நம்ம பிறப்பு எப்படியோ நடந்து போச்சு, ஆனா இறப்பு இப்படித்தான் என்று தீர்மானமாக இருக்க வேண்டும். ஏன்னா அந்த பொண்ணு பிருத்திவி உஷா சின்ன பிள்ளையில அப்பா இல்லை, ஆனா தன்னோட சுய முயற்சியால ஸ்டார் வேல்யூல மேல வந்தது. தமிழ் சினிமாவில் ஒரு 10 படம் நடிச்சதா கொட்டி இருக்கும் காசு. அதுக்கான சான்சஸ் எல்லாம் இல்லாம போயிட்டு அப்ப உயிரும் போயிடுது, பணமும் இல்ல, ஏன் செத்தன்னு தெரியல. அது ரொம்ப பெரிய வருத்தம் தம்பி. இது நிறைய விஷயங்கள்ல கொலை விஷயங்கள்ல எனக்கு க்ளோஸரா உள்ளவங்களாம் மர்டர் ஆயிருக்காங்க தம்பி. நான் அந்த மர்டர் பண்ணவங்கள்ட்ட கேட்கணும்னு நினைச்சது என்னன்னா, எதுக்காக வேண்டி பண்ண, கடைசி நேரம் அவங்கள்ட்ட என்ன பேசினான் அப்படின்னு நான் தெரிஞ்சுக்கணும்னு பிரியப்பட்டேன், பட்டிருக்கேன். அவங்க என்ன சொன்னாங்க? அதுக்கான சந்தர்ப்பமே அமையல. என்கிட்ட பேசுறத தவிர்த்தாங்க, என்னை சந்திக்க தவிர்த்தாங்க. ஒருவேளை இவன்ட்ட சொல்லி இவன் ஏதாவது இடகுடமா இருப்பானோ அப்படின்ற போல நினைச்சாங்க. இப்போ அந்த கியூரியாசிட்டி இல்லைன்னு வச்சுக்கோங்க. ஆனா எனக்கு அது மாதிரி இருந்துச்சு. இறுதி நேரம் எப்படிதான் இருந்துச்சு, எதுக்காக வேண்டி பண்ணுங்க? எதனால சார் 23 வருஷமா இந்த கேஸ் நடக்குது? இதை சீக்கிரமாவே விசாரிச்சிருக்கலாம் இல்லையா? அவரு ஜெயில தான் இருக்காரு. இல்ல தம்பி, இது பிருத்திவி உஷாவோட சித்தார்த் ரெட்டி வந்து பணக்காரர். அதுல வேற டிராமா இருக்கு அதுக்குள்ள. நீங்க அப்படிலாம் கடந்தெல்லாம் போயிட முடியாது. வேற டிராமா இருக்கு. சித்தார்த் ரெட்டிக்கு 5 வருஷம் பனிஷ்மெண்ட் எனக்கு கொடுத்தாங்களா, அதுவே கம்மி தானே. 10 years இம்ப்ரெஸ்மெண்ட் தான் கரெக்ட். அதுக்கு ஆப்ட் அதுவே கம்மி. அது இப்போ நான் தான் சொல்றேன், அன்றைய தேதியில இது ரேப் அண்ட் மர்டர்னு பேசப்பட்ட வழக்கு விஷயம் நிறைய சோசியல் மீடியா கிடையாது 2002 என்னன்னே தெரியாதுன்னு வச்சுங்க. டிவியே அப்பதான் வந்துச்சு. ஆமா, எங்க வீட்டுல அப்பதான் ஒனிடா வந்துச்சு, கொம்பு முளைச்சு டிவி வந்துச்சு, மொட்டத்தில் கொம்பு முளைச்சிருக்கும்ல அந்த டிவி வந்துச்சு. அதனால அப்ப இது என்னன்னே தெரியாது. ஆனால் அன்றைக்கே இது பேசு பொருளான விஷயம் தான் இது. தமிழ் திரையுலகில் உள்ள நீங்க இதுக்கு ஒரு குறைந்தபட்சம் இதுக்கு ஒரு நீங்க ஒரு கண்டனமோ இல்லை எதுவுமே தெரிவிக்கப்படும். அப்படியே சினிமா எப்படி இருக்குன்னா, நீ வாழ்ந்தா போட்டு கொண்டாடுது, நீ வீழ்ந்தா அவனை யாரும் கண்டுக்கிறதே இல்லை. எத்தனை நடிகர்கள் தம்பி இந்த துள்ளுவதிலுமே ஹீரோ பரவாயில்ல, தனுஷ் வேற ரியலி ரொம்ப நல்ல மனுஷன், ஒரு 5 லட்ச ரூபா காசு கொடுத்துருக்காரு. அதுக்கு என்ன தெரியுமா எழுதுறான் சோசியல் மீடியா, 5 லட்சம் தான் கொடுப்பானா பிச்சைக்காரன். டேய், கொடுக்குறவனை முதல்ல கிண்டல் பண்ணாதீங்கடா. அவரு முடிஞ்சது ஒரு 5 lakhs அவ்வளவுதான் செய்ய முடியும் தம்பி. உங்களோட முழு துன்பத்தையும் நான் வாங்கிட்டு நிக்க முடியாது. கண்டிப்பா சார், எல்லாம் ஸ்பீடா ஓடிக்கிட்டு இருக்காங்க. நான் வந்து ஜெயிக்கணும், நீ ஜெயிக்கணும்னு ஓடிட்டு இருக்காங்க. அந்த சமயங்கள்ல அவர் வந்து பாக்குறதே பெரிய விஷயம் தம்பி. இதெல்லாம் பாராட்டுங்க தம்பி. நல்லது பேசுறதே நாட்டுல ஆள் இல்லை தம்பி. எல்லாரையும் திட்டுறீங்க, ஓடிடுறானுங்க. நீங்க தனுஷ் செஞ்சாருன்னா பாராட்டுங்க. நான் இப்ப சொல்லியிருக்கேன், உண்மையிலே தனுஷ் நம்ம நிறைய கிரிட்டிசிசம் பண்ணி தான் பேசியிருக்கோம். நீ நல்லது செய்யணும், பாராட்டும் தம்பி. கேபி பாலாதான சார் கடைசி வரைக்கும் இறுதி அஞ்சலி அதெல்லாம் பாராட்டணும். அதை உடனே ட்ரோல் போடுறாங்க, சீன் போட்டுக்கிட்டாங்க. சீன் போடாதான் நீ போயேன், சீன் போட்டதாவே இருக்கட்டும், நீ போடாங்க பண்ண. போய் யாரும் எதுவும் பண்றது இல்லை, பண்றவனை பூரா சும்மா பண்ணுவானா, லாபம் பண்ணுவானா, லாபமே இருந்து தொலைஞ்சிட்டு போட்டுமே. பட் பண்றான்ல சொசைட்டிக்கு. நான் இந்த மேட்ரு பேசியிருக்கேன். இது தமிழ் சினிமாவில் முன்னணி நடிகர்களுக்கே பிருத்திவி உஷா யாருன்னு தெரியாது. தெரிஞ்சிருந்தா குறைந்தபட்சம் ஒரு ட்விட்டாவது போடுங்க, ஜஸ்டிஸ் ஃபார் பிருத்திவி உஷான்னு போடுங்க. நான் பேசுறதோட நீங்க போட்டீங்கன்னா அது வேல்யூவா இருக்கும். ஜஸ்டிஸ் ஃபார் பிருத்திவி உஷான்னு போடுங்க. கேப்டன் கட்சியில தேமுதிக தொண்டர்கள் போடுங்க. இந்த கேஸ்ல வந்து அவர் தான் வந்து குற்றவாளியை நிரூபிச்சா அவருக்கு என்ன தண்டனை கொடுப்பாங்க? அதான் சொன்னேன், கொலை வழக்காக தான் என்டையர் டிஃப்ரெண்ட் தம்பி. மறுபடியும் ஃபர்ஸ்ட்ல இருந்து ரேஸ் பண்ணணும். அது சாதாரண விஷயமாவும் எனக்கு படலை. ஏன்னா 23 வருஷம் ஆயிட்டு தடயங்கள்லாம் எங்கெங்கேயே போயிட்டு இருக்கோம். மறுபடியும் அவங்க வந்து கொலை வழக்குன்னு தான் அவங்க அம்மா வாதிடுறாங்க. இருதரப்பு வாதங்களையும் கேட்டாங்க. கேட்டபடி ஜஸ்டிஸ் என்ன கொடுக்குறாரோ கண்டிப்பாக நிச்சயம் பெறுவோம். ஏன்னா நீதிமன்ற நிலுவையில் இருக்க வழக்குகளை நாம் தேவையில்லாமல் பேசி குழப்பமாயிடும். நீங்க ஜஸ்டிஸ் ஃபார் பிருத்திவி உஷா ஹேஷ்டேக் போடுங்க, போட்டோஸ் இருக்கு, இமேஜஸ் இருக்கு, கூகுள் எடுத்து வச்சு போடுங்க, ஹேஷ்டேக் போடுங்க. அது ஒரு நியாயம் கிடைக்கட்டும். கண்டிப்பா. ஏன்னா நடிகைகளை கேட்டகள் எல்லாம் எப்படி ரொம்ப ட்ரீட் பண்ணலாங்கிற மனநிலை நம்மள்ட்ட வந்துட்டு தம்பி. அவங்க தப்பானவங்களாவே இருக்கட்டும். அது அது அந்த செயலுக்கான பாவ புண்ணியங்களை அவங்க அடைவாங்க. அதை கேட்கறதுக்கு நம்ம யாரு? கேட்கறது இல்லை தம்பி. அவங்கள சீப்பா நினைக்கிறது நம்ம யாரு? கேட்போம் தம்பி, கிண்டல்லாம் பண்ணுவோம், கிரிட்டிசிசம் பண்ணுவோம். அது பண்ணாம எப்படி இருப்போம்? பட் அதை அவங்கள வந்து கிரிட்டிசிசம் பண்றதுக்கு இல்ல அவங்களோட உயிரை அவங்களுடைய உடம்பை மலிவா நினைக்கிறது நம்ம யாரு? அது அவங்களுடைய உடல். அதை யாருக்கு கொடுக்கணும், யாரோட இருக்கணும் அவங்க டிசைட் பண்ணணும். இல்ல இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பேசுறாங்க. ஒருத்தவங்க இறந்து போயிருக்காங்க, அது கொலையா தற்கொலையான்னு கூட தெரியல. இதை பத்தி எல்லாம் யாரும் பேச மாட்டாங்க. அதான் நம்ம பேசுறோம் தம்பி. நம்ம தான் இதுக்கு என்ன சொல்றது, ஊருக்கு நேர்ந்து மாதிரி நம்ம தான் கிடக்குறோம். பொது உடைமை சொத்து, நம்ம பொது உடைமை தம்பி. நம்ம தான் பேசுவோம். கேட்க முடியாத
ஒடுக்கப்பட்ட சாமானியனா பணக்காரனா இருந்தோம் அவனோட மரணம் மலிவா இருக்கு அப்படின்னா நான் அவனுக்கு தான் சப்போர்ட்டா நிற்பேன். நீ எவ்வளவு பெரிய கோடீஸ்வரன் இரு, ஆனா உன்னை பாடி ஷேம் பண்றாங்க, உன்னை டீக்ரேட் பண்றாங்க, உன்னை டிமோட்டிவ் பண்றாங்கன்னா நான் உன் பக்கம் தான் நிற்பேன். நீ ஏழையாரு உன் பக்கம் நியாயம் இருந்தா உன் பக்கம் நிற்பேன். தர்மம் எந்த பக்கம் நிற்குதோ அந்த பக்கம் நான் கண்டிப்பா பேசுவேன். அதுல மாற்றுக்கிறதே கிடையாது. எனக்கு பிருத்திவி சார் தம்பி அக்காவோ தங்கச்சா இல்லை என்ன எனக்கு தெரிஞ்சு பொண்ணா மாமன் பொண்ணாத்து பொண்ணு அதெல்லாம் கிடையாது. எனக்கு தெரிஞ்சு திரையில உன்னை பார்த்துருக்குறேன். உன்னை எடுத்து பணமாக தான் போட்டா காமிச்சாங்க. அப்போ நான் உனக்கு உன்னை வழக்கு இப்போ உச்சநீதிமன்றத்தில் வருது. நான் கொடுக்குற ஒரு சின்ன குரல் கூட ஏதோ ஒரு நீதிபதி காதில் விழுந்து இந்த ஒரு சின்ன மாற்றம் இருந்தால் கூட அதுக்கு நான் மகிழ்ச்சி அடைகிறேன்னு சொல்றேன். கிரெடிட் எனக்கு வேண்டாம் தம்பி. நான் கிரெடிட் ஸ்கோர் நமக்கு தேவை. முடிஞ்ச ஒரு முயற்சி ஒரு விக்டிமுக்கு அவங்க அம்மாவோட போராட்டத்தை மகளுக்காக இத்தனை வருஷம் அலைகிற ஒரு தாய்க்காக நான் கொடுக்குற ஒரு குரலாகவே இருந்துட்டு போட்டோம். குரலற்றவன் குரலாக கண்டிப்பாக நாம் ஒழித்து கொண்டே இருப்போம். நன்றி தம்பி. ரொம்ப நன்றி சார்.